அடுத்தபடியாக அந்த ஏர்வாடி பள்ளிய குத்துவா பள்ளியுடைய துணை இமாம் ஃபையாஸ் அகமது அவர்கள் சற்று நேரம் உங்களிடத்தில் உபதேசம் செய்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஒன்று விடாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சக்திய சஹாபாக்கள், தாபீன்கள், சுஹதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிரப்பமான முறையில் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறந்த மாதத்தில் சிறந்த அமர்வில் நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நான் உங்களிடம் எதை கூறப் போகிறேன் என்று சொன்னால், எனக்கு ஓடி தந்த உஸ்தாத் பிறந்தகை அவர்கள் அடிக்கடி ஒரு சம்பவத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். தன் குழந்தைகளை ஓடி கொடுக்கும் உஸ்தாதுமார்கள் அனைவரும் தன் பெற்றெடுத்த பிள்ளையை போல் அன்பாகவும் பாசமாகவும் அரவணைத்து அவர்கள் நமக்கெல்லாம் ஓடி தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த உஸ்தாதுமார்கள் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஒருமுறை ஒருவர் அதிகமான முறையில் அவர்கள் கல்வியை பேணி கற்றுக்கொண்டார்கள். உலக கல்வியை அவர்கள் அதிகம் கற்றுக்கொண்டு பிறகு அவர்கள் தாயிடத்தில் போய் கேட்கின்றார்கள், அம்மா, நான் உலக கல்வியை முழுவதுமாக கற்றுக்கொண்டேன், ஒரு சிறந்த அதிகாரியாகவும் உள்ளேன், நான் மார்க்க கல்வியை கற்பதற்கு ஆசைப்படுகிறேன், வெளியூர் சென்று நான் மார்க்க கல்வியை கற்று வருகிறேன் அம்மா என்று சொல்லும் பொழுது அவர்கள் அம்மா சொன்னார், நீங்கள் திருமணம் செய்து கொண்டு பிறகு நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆணையிட்டார்கள். அவர்கள் தாய் பேச்சை தட்டவே இல்லை. நீங்கள் சொல்வது போல நான் செய்து கொள்கிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு தாய் தனது மகனுக்கு திருமணத்தை நடத்திவிட்டார். பிறகு அவர்களை ஒரு மாதம் கழித்து தன் தாயிடமும் தம் மனைவியிடமும் சொல்லிவிட்டு அவர்கள் வெளியூருக்கு சென்று விட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் வெளிநாட்டிற்கே சென்று அவர்கள் கல்வியை, மார்க்க கல்வியை அதிகம் அவர்கள் அந்த இல்மை கற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் அவர்கள் அந்த இல்மை கற்றுக்கொண்டு அவர்கள் சொந்த ஊருக்கு, சொந்த நாட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு சற்று தடுமாற்றம், எல்லாமே மாறி போயிருக்கின்றது. அவர்கள் ஊரில் அவர்கள் வரக்கூடிய ஊர்கள் எல்லாம் பார்த்து வந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள், 20 வருட காலங்களில் எவ்வளவோ மாற்றங்கள் அந்த ஊரில் ஏற்பட்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு இறைநேசரை அவர் சந்திக்கிறார். அந்த இறைநேசரிடம் அவர் சற்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் மார்க்கத்தில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கும் பொழுது, ஆம், நான் மார்க்கத்தில் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டேன். அப்படி என்றால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார். நீங்கள் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன் என்று அவர்கள் சொன்ன பிறகு அவர்கள் கேட்டார்கள், அறிவின் ஆரம்பம் எதுவாக இருக்கும் என்று இந்த கேள்வியை அவரிடத்தில் கேட்டார்கள். உடனே
அவர் சிரித்துக் கொண்டே பதில் சொல்கிறார், அறிவின் ஆரம்பம் கல்வியாகத்தான் இருக்கும் என்று சொல்லும் பொழுது அதற்கு இதல்ல பதில் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் அறிவின் ஆரம்பம் எதுவாக இருக்கும், நீங்களே சொல்லுங்களேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் நீங்கள் 1 ஆண்டு காலம் பணிவிடை செய்ய வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் 1 ஆண்டு காலம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் இதை சொல்லும் பொழுது நான் பணிவிடை செய்கிறேன் என்று உடனே ஒப்புக்கொண்டு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் 1 ஆண்டு காலம் பணிவிடை செய்தார்கள். அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள். உடனே அதை கற்றுக்கொண்டு அவர்கள் ஊருக்கு திரும்பினார்கள். திரும்பினால் என்ன ஒரு மாற்றம், அவர்கள் ஊரே மாறி போயிருக்கின்றன. இதை பார்த்த அவர் தன் வீடு எப்படி இருக்கும் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. சற்று அவர்கள் தடுமாறினார்கள். இப்படி இருக்கும் அந்த தருவாயில் அவர்கள் பக்கத்தில் உள்ளவர்களிடத்தெல்லாம் விசாரிக்கும் பொழுது அந்த இருக்குப்பா அவங்க வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது தன் வீட்டை தன் மனைவியை அவர்கள் பார்ப்பதற்காக செல்லும் பொழுது அவர்கள் செல்லும் பொழுது பார்க்கின்றார்கள் தன் மனைவியை. அந்த மனைவி ஒரு வாலிபருக்கு நெற்றியில் முத்தமிடுகிற அந்த கண்குள்ளா காட்சியை பார்த்துவிட்டு இவர்களுக்கு கோபம் தலைக்கேறியது. அதாவது அரபியில் ஒரு பழமொழி சொன்னார்கள், அவ்வளவு அரபி ஜுனூனும் ஆகிருக்கும் நலவன், கோபத்தின் ஆரம்பமாகிறது பைத்தியமாக இருக்கும், அதன் முடிவாகிறது கை சேதமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல் இவர்களுக்கு கோபம் தலைக்கேறி பக்கத்தில் இருக்கின்ற கத்தியெல்லாம் எடுத்துவிட்டு தன் மனைவியை கொண்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் வரும்பொழுது சற்று சிந்திக்கிறார்கள். அந்த நபர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அவர்கள் 1 ஆண்டு காலம் ஒரு நகரத்தில் பணிவிடை செய்து கற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை வைத்து அவர்கள் சற்று அமைதியாக சிந்தித்து பார்த்தார்கள். அந்த நபர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அறிவின் ஆரம்பம் பொறுமையாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருந்துவிடு, உன்னை எல்லாம் தேடி வரும் என்று சொல்வார்கள். அதே போல் அவர் பொறுமை காத்தார். அந்த இடத்தில் பொறுமை காக்கும் பொழுது அங்கு சில நபர்களிடம் கேட்கும் பொழுது, என்னப்பா இந்த அம்மா வீட்டுல ஒரு வாலிபர் இருக்கிறாரே அவர் யாருப்பான்னு கேட்கும் பொழுது அங்க உள்ள ஆளுநர்லாம் சொல்றாங்க, இந்த அம்மாவை விட்டுட்டு ஒரு நபர் கல்யாணம் பண்ணி 1 மாதத்தில் விட்டு சென்று விட்டார், நான் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள போகிறேன் என்று. ஆனால் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக அந்த அம்மா ஆக்கி இருக்கின்றது. இது அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த கத்தியை அப்படியே கீழே போட்டுவிட்டு ஓடினார்கள் தன் மனைவி இடத்தில். அம்மா, சற்று நான் பொறுமையாக இல்லை என்று சொன்னால் என் மனைவியை இருந்திருப்பேன், என் குழந்தையை இருந்திருப்பேன் என்று அவர்களிடம் சென்று அழுகிறார்கள். என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது வழியில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லிவிட்ட பொழுது அந்த அம்மா சொன்னது, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது சாதாரணமாக சொல்லவில்லை, நிச்சயமாக என்று அழைத்து சொல்லியிருக்கின்றான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கின்றான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம் எந்த நேரத்திலும் அந்த கோபத்தை எல்லாம் கையாண்டு அடக்கி ஆழ்ந்து பொறுமையிடம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாக அமையும். அது எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவரும் இன்மையில் வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அழகிய பொறுமையை தந்தருள் புரிவானாக. அதே போல் குழந்தைகள் அனைவருக்கும் பொறுமையுள்ள மார்க்க கல்வியை கற்று அதை பிற மக்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைத்து மிகப்பெரிய ஹாஃபில்களாகவும் ஆலிம்களாகவும் உருவாகக்கூடிய பாக்கியத்தை வல்லோம் அல்ல உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா.